ஆத்தாடி, பாகிஸ்தானுக்கு 50 விங் லூங் 2 வகையான ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிளை சீனா கொடுக்க போகிறதாமே. இந்தியாவின் நிலைமை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. லட்சக்கணக்கான ரூபாய் ஏவுகணைகளை வைத்து தான் இந்த மாதிரியான ட்ரோன்ஸை வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சீனா பெருமை பேசுகிறது. சைஆப்ஸ் நமக்கு முன்னாடியேவா? கண்டிப்பாக அதற்கான பதிலடியாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த ட்ரோன்ஸ் ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு வகையான ஆளில்லா விமானம் இருக்குது. ஒன்று அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், UAV அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அன்மேன்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் UCAV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக ட்ரோன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் சில விதமான ஆயுதங்கள் இருக்கும். அதை பயன்படுத்தி உளவு மட்டும் கிடையாது, ஒரு எதிரியை தாக்க முடியும், அழிக்க முடியும். இதை தான் அன்மேன்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை, அதாவது UCAV வகையை சார்ந்தது தான் விங் லூங் 2 வகையான ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸ் தான் 50 எண்ணத்தை இப்போ யாருக்கு கொடுக்க போகிறாங்களாம்? பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறாங்களாம் சீனர்கள். பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரோன்ஸை வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக அப்படியே செய்தித்தாள்களை புரட்டி பாருங்களேன், துருக்கிட்ட இருந்து பாகிஸ்தான் கொஞ்சம் ட்ரோன்ஸை வாங்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. பாகிஸ்தான்கிட்ட உளவு பார்ப்பதற்காகவே UAV 250, UAV 350 போன்ற ட்ரோன்ஸ் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, சீனாவினுடைய பலவிதமான உளவு விமானங்கள் இந்த ட்ரோன்ஸ் வகையாக சீனாவிடமிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. துருக்கி அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய மிக முக்கிய எதிரிகள் சீனாவோ பாகிஸ்தானோ கிடையாது, துருக்கி அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக நம்ம பார்த்தோம். காரணம் இருக்கு, துருக்கி இந்தியாவை அழித்தால்தான் அதனுடைய எதிர்கால திட்டம் என்பது நடக்கும். ஸோ துருக்கியை நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் கிடையாது, இந்த வரலாற்றை ஜியோ பொலிட்டிக்ஸை நன்றாக உணர்ந்தவர்களுக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு துருக்கி இருப்பாங்க, ஆனால் துருக்கியிடம் இருக்கும் அந்த டெக்னாலஜி இருக்கு பாருங்க, அதாவது இந்த ட்ரோன்ஸ் டெக்னாலஜியில் இப்போது துருக்கி முதல் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தை எல்லாருமே உற்று கவனித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? துருக்கி இதனால் வரையிலும் இந்த உலகம் சந்திக்காத வேறொரு போர் முறையை அறிமுகம் செய்தது. அதுதான் மனிதர்களே இல்லாத போர் முறை. எல்லாமே ஆளில்லா விமானங்கள். அசர்பைஜான்லிருந்து வர்ற துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் வழியாகத்தான் ஆர்மேனியாவினுடைய பல இராணுவ தளங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டன, பலவிதமான ஏவுகணைகள் தாக்கப்பட்டன. அதன்படிதான் அசர்பைஜான் என்பது வெற்றியாளனாக மாறியது. அந்த வகையான ட்ரோன்ஸ் தான் இப்போ பாகிஸ்தானுக்கும் துருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக டைரக்டாக கொடுக்கலனாலும் இன்டைரக்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்போ விங் லூங் 2 50 எண்ணத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பயந்துருவோம். அது மட்டும் கிடையாது, சீனாவினுடைய மீடியா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரியான ட்ரோன்ஸை எதிர்த்து தாக்குவதற்கான ட்ரோன்ஸ் இந்தியாவிடம் கிடையாது. இந்தியாவிடம் ஏர் டு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்லாம் இருக்கு. ஆனால் அந்த மிசைலை வச்சு இவ்வளோ விலை குறைந்த ட்ரோன்ஸை இந்தியா தாக்கி அழிக்குமா? கண்டிப்பாக இந்தியாவுக்கு இது போராத காலம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையில் இந்தியாவினுடைய அந்த இராணுவ கட்டமைப்பையை உடைக்கும் வகையாக அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது புரியாம நம்முடைய பல மீடியாக்களும் இந்த ஒரு செய்தியை பெருசா காண்பிக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு 50 ஆளில்லா விமானங்களை கொடுக்கிறது சீனா என்பதுதான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது இந்தியாவுக்கு 2016, 2018 தெரியும். 2018 நம்ம ஒரு மாரத்தான் நிகழ்ச்சியை நடத்தினோம். ஒவ்வொன்றும் ப்ரூஃப் வழியா நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதை டார்கெட் பண்றதுக்கு இல்லாட்டி இந்த மாதிரியான ட்ரோன்ஸை அழிப்பதற்கு இந்தியாவிடம் இப்போது டெக்னாலஜி இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. ஆனா போதுமான அளவுக்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மைதான். இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யாருடைய டெக்னாலஜி நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்று கேட்டால் இஸ்ரேலினுடைய டெக்னாலஜி. அதை ஹரோப் ரக ட்ரோன்ஸ் அப்படின்னு அழைப்பார்கள். இந்த ஹரோப்லேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ட்ரோன் தான் ஹார்பி ரக ட்ரோன்ஸ். இது எல்லாமே இஸ்ரேலில் இருந்து, குறிப்பாக நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஃபேல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திடம் இருந்து வாங்குகிறோம். இன்னைக்கு ரஃபேல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஆயுதங்களையும் ட்ரோன்ஸ் ஆளில்லா விமானத்தையும் நாங்கள் ஆசியாவை சேர்ந்த ஒரு நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம், ஆனால் பெயரை கூற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகவே ஸ்பைஸ் 2000 குண்டுகளையும் ஸ்பைக் ரக ஆன்டி டேங்க் மிசைல்ஸையும் இந்தியா வாங்கியது இஸ்ரேலிடம் இருந்து. அந்த டீலை தான் இப்போ வெளியில் விட்டுருக்காங்க ரஃபேல் நிறுவனம்.
அதே மாதிரி நம்ம பீனட் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் ஆளில்லா விமானம் வாங்குவதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருந்தோம். இந்த ஆளில்லா விமானம் இப்போது வெளிநாடுகளிலிருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்தியாவில் இதனால் வரையிலும் இதை தயாரிக்காமல் இருக்கிறோமா என்று கேட்டால், நம்ம சொன்ன மாதிரி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் UAVயை இந்தியா தயாரித்து வருகிறது. அன்மேண்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள்கான பல திட்டங்களும் இந்தியாவில் செயல்படுத்தப்படுகின்றன. இன்னும் 1 அப்படி இல்லைனா 2 வருடங்களில் ஆளில்லா விமானங்களுடைய டெக்னாலஜியில் ரொம்ப பீக்காக இருக்கிற ஸ்வாம்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நாம் செயல்படுத்துவோம். அது என்ன ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை பல ஹாலிவுட் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். நிறைய அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லாம் இது வந்திருக்கும். அது என்னன்னா, ஒரு டார்கெட் இருக்கும். அது ஒரு விமானமாக இருக்கலாம், இல்லாட்டி ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஏவுகணையாக கூட இருக்கலாம். அந்த டார்கெட்டை பார்த்து நம்ம நிறைய குட்டி குட்டி ட்ரோன்ஸை பறக்க விடுவோம். இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஒரு 10, 20, 30 ட்ரோன்ஸ் ஒன்றாக பறவை போல பறந்து அந்த விமானத்தின் மீது அப்படியே அமர்ந்து கொள்ளும். அப்படி அமர்ந்து கொண்ட அந்த ட்ரோன்ஸ், குட்டி குட்டி ட்ரோன்ஸ் இருக்கு பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ட்ரோன்ஸ் வெடிப்பதனால் அது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த விமானமும் இல்லாட்டி அந்த ஏவுகணையும் செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் வரப்போற நாட்களில் மிக முக்கியமான வார்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரோன்ஸை அழிக்கக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி. இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸை இந்தியா மிகப்பெரிய அளவில் பல நாடுகளுடன் இணைந்து இப்போது செயல்முறைப்படுத்த போகிறார்கள். பல நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அமெரிக்கா கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், DRDO சொந்தமாக தயாரிப்பதற்கான முடிவில் ஈடுபட்டு வருகிறது. இது எல்லாம் சீனாவுக்கு தெரியாமல் போய்விட்டதோ என்னவோ. என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அதையும் சொல்லிடுவோம். ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலை, முக்கியமான சில டீட்டெயில்ஸை நாமும் ஹைட் பண்ணுறோம். ஆனால் அவங்களுடைய புகைப்படங்கள், அந்த விங் லூங் 2 அப்படிங்கிற புகைப்படம் பாகிஸ்தானில் எங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான ஃபோட்டோஸ் கொஞ்சம் நம்ம பேக்ரவுண்டில் வரப்போகுது, பார்த்து கொள்ளுங்கள். இதை பார்க்கும் எதிரி நாட்டவர்கள் பார்த்தால் அவர்களுக்கும் கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நம்ப முடியலையே விக்கி, இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2018 வருடம் ரஷ்யாவினுடைய ஆர்மி பேஸ் சிரியாவில் இருக்கு. அந்த ஆர்மி பேஸில் கிட்டத்தட்ட 18 ட்ரோன்ஸ் ஒன்றாக வருகிறது. ஒன்றாக வந்த இந்த ட்ரோன்ஸில் பல ட்ரோன்ஸ் வெடித்து சிதறுகிறது. ஸோ இப்போ ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஆயிடுச்சு என்று உலக நாடுகள் அச்சம் கொள்கின்றன. 2019 வருடம் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் 18, 19 ட்ரோன்ஸ் ஒன்றாக வருகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பெரிய அளவில் பார்த்துருப்போம். அரம்கோ அப்படிங்கிற அந்த ஆலையில் தான். அதெல்லாம் இந்த மாதிரியான ஸ்வாம் ட்ரோன்ஸ் என்பதை மையமாக உருவாக்கப்பட்ட ட்ரோன்ஸ் தான். ஆனால் இனி வரப்போகும் டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிங்கிள் நியூரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக ஒரு இலக்கு, இப்போ ஒரு விமானத்தை நம்ம இலக்காக வைக்கிறோம். இந்த பறக்கும் ட்ரோன்ஸ், குட்டி குட்டி ட்ரோன்ஸ் அந்த விமானத்தை அடைவதற்கு முன்பாக அந்த விமானம் ரொம்ப ஸ்பீடாக போகும். அதற்கு தகுந்தது போல இந்த குட்டி குட்டி ட்ரோன்ஸ் அதனுடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கும், அதனுடைய கோணங்களை டிகிரிஸ் அப்படிங்கிறத அதிகரிக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னைத்தானே செய்து கொள்ளும். இப்போ ஒரு 30 ட்ரோன்ஸை நம்ம ஸ்வாம் ட்ரோன்ஸாக அனுப்புகிறோம் அப்படின்னா, இந்த 30 ட்ரோன்ஸும் ஒரு டார்கெட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த டார்கெட்லேருந்து, அந்த விமானத்திலிருந்து இன்னொரு ஏவுகணை புறப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 ட்ரோன்ஸில் 15 ட்ரோன்ஸை அந்த ஏவுகணைக்கு எதிராகவும் 15 ட்ரோன்ஸை இந்த விமானத்துக்கு எதிராகவும் நம்மால் திருப்ப முடியும். இதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரப்போகிறது. அப்படி இல்லையா, நிறைய பேர் இதனுடைய ஸ்டடிஸ் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகும் டெக்னாலஜி தான். சரி நிப்பாட்டு. விங் லூங் 2 அப்படிங்கிற அந்த வகை விமானம் இல்லாட்டி ட்ரோன்ஸை யாராவது அழித்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால், ஹூத்தியின போராளிகள் இருக்காங்க பாருங்க, அது ஹூத்தியின போராளிகள் அப்படின்னு அழைப்பார்கள். சவுதி அரேபியாவுக்கு எதிராக ரொம்ப நாட்களாக போராடி வருகிறார்களே அவர்கள் தான். சவுதி அரேபியாவுக்கு ஆயுதம் சப்ளை பண்ற நாடுகள் யாவை? அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள். இந்த விங்லூங் 2ஐ அழிப்பதற்காக இந்தியா பல 1000 கோடி ரூபாயுள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் சொன்ன சீன அந்த செய்தி நாளேடு ஒரு விஷயத்தை மறந்துருச்சு. ஹூத்தியின போராளிகளிடம் மிகப்பெரிய அளவில் ஏவுகணைகள் கிடையாது. ஆனால் சீனாவினுடைய ட்ரோன்ஸ் 80% ட்ரோன்ஸை அவர்கள் அழித்திருக்கிறார்கள். ஸோ ஈஸியாக ஒரு விஷயத்தை சொல்லிடலாம், ஆனால் அதுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறத காண்பிக்க வேண்டும். சீனாவால் இதை காண்பிக்க முடியுமா என்று கேட்டால் பயமுறுத்த முடியுமே தவிர ப்ரூஃப் அவங்களால எதுவுமே காண்பிக்க முடியாது. இந்திய ராணுவம் இதை அவ்வளவு சர்வ சாதாரணமாக விட்டுருவாங்களா? 2006 இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவத்திற்கு தெரியும். அதற்கான ஸ்டடிஸ், அதற்கான பேப்பர்ஸ், அதற்கான பல நடவடிக்கைகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டுதான் வருகிறது. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்
IAI என்று அழைப்பார்கள். அவங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL கூட சின்னதா ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஆளில்லா காம்பாக்ட் ரக ட்ரோன்ஸை உருவாக்குவதற்கான கான்ட்ராக்ட் தான். அது மட்டும் கிடையாது, டிஃபென்ஸ் டெக்னாலஜி ட்ரேட் இனிஷியேட்டிவ் DTTI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த DTTI வழியாக அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கின்றன. அந்த ஒப்பந்தம் ஸ்வாம்ஸ் ட்ரோன்ஸை கிரியேட் பண்றதுக்கும் ஆன்டி ட்ரோன்ஸ் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுவதற்காக மட்டுமே எடுக்கப்பட்டது என்பது சீனாவுக்கு இதனால் வழியாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஸோ ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை இந்தியா தயாரித்து வருகிறது. இந்த 2 ஒப்பந்தங்கள் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மறைமுகமாக பல ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. இந்தியாவினுடைய பல நிறுவனங்கள், குறிப்பா நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ், அவங்க ஆல்பா எஸ் அப்படிங்கிற ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கின்றன. இதை விட இன்னும் ஆராய்ச்சியான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸை அழிப்பதற்கான, இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தற்கொலைப்படை ட்ரோன்ஸ். ட்ரோன்ஸை அழிப்பதற்காக தற்கொலைப்படை ட்ரோன்ஸை நம்ம அனுப்புகிறோம். அந்த ட்ரோன் பறக்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் அது போய் ஒட்டிக்கொண்டு அது வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து வந்த, பாகிஸ்தான்ல இருந்து வந்த விங் லூங் 2 ரக அன்மேன்ட் காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிள் எல்லாமே வெடித்து சிதறும். இதற்கான அப்டேட் பதிவுகள் நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை பார்த்த பின்னர் பதிவு செய்யப்படும். ஏன்னா இதுல நிறைய டெக்னாலஜி டேர்ம்ஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமா 2018வது வருடம் மெஹர் பாபா பிரைஸ் அப்படிங்கிற மிக முக்கிய ஒரு கான்டெஸ்ட்டை நம்ம அறிவித்திருந்தோம். இந்த மெஹர் பாபா பிரைஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? 15லிருந்து 20 ஸ்வாம் ட்ரோன்ஸ் என்பதை உருவாக்க வேண்டும். அதுவும் நம்முடைய IAF உதவியுடன். அப்படி உருவாக்கும் நபர்களுக்கோ இல்லாட்டி நிறுவனத்துக்கோ நாம் ஒரு தொகையை கொடுப்போம். அந்த 15 ட்ரோன்ஸை செயல்படுத்தி பார்ப்போம். ஸ்வாம் ட்ரோன்ஸ் என்பது அதனுடைய வேலையை செய்கிறதா என்று பார்ப்போம். இதெல்லாம் ஆன்கோயிங் தான் தம்பிகளா. நிச்சயமா உங்களுடைய பதிவுகளுக்கு இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் எல்லாம் இனி எடுபடாது. நிறைய டெக்னிக்கல் டேர்மை எங்களுடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்வார்கள். நீங்களும் தேடி பாருங்கள். நமக்கு எதிராக செய்திகள் வெளியிடப்படும் போது அதற்கு எதிராக இந்தியா ஏதாவது செய்திருக்கா அப்படிங்கிறத தேடி பாருங்க. தேடி பார்த்தாலே நம்முடைய பெருமைகள் நமக்கு தெரிய வரும். இன்னும் ஆழமான கருத்துக்களுடன் பல டெக்னாலஜியுடன் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஒரு பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.